என்னமோ நீயே யோசிச்சு இந்த ஐடியா கொடுத்த மாதிரி ஓவரா சீனை போடுற. அது இவ தானே யோசிச்சா? இப்படியே காலத்தை ஓட்டிடலாம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு துணி மடிக்கிறதுக்கும் எடுபடி வேலை பாக்குறதுக்கும் தான் ஆள் வேணும்னு பார்த்தா உனக்கு யோசிக்கிறதுக்கு கூட ஆள் வேணுமாடி? சரி, உனக்கு அடுத்து எங்கேயாவது வேலை கிடைச்சதுன்னா உன் தங்கச்சி இப்படியே கூடவே கூட்டிட்டு போயிடுவியா? மா சும்மா என்னைய திட்டாத. நேத்து லஞ்ச்ல இவதான் என்ன கோத்து விட்டா, அக்கா நல்ல ஐடியா கொடுப்பாங்கன்னு. அதனாலதான் இன்னைக்கு எனக்கு ஐடியா பண்ணி கொடுத்தா. அதுலலாம் ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆமாமா. ஏய், போட்டி நடத்தலான்னு யாரே சொன்னா? நீ தான்க்கா சொன்ன. பாத்தியா, போட்டி நடத்தலாம் நான் சொல்லிட்டேன். என்ன போட்டி நடத்தலான்னு உன் பொண்ணு ஐடியா கண்டுபிடிச்சு சொன்னா. அதுக்குள்ள என்னமோ முழுக்க முழுக்க அவளே சொன்ன மாதிரி ஓவரா பண்ற. வழிவிடு. அம்மா, ஏமா அக்காவை ஏதாவது சொல்லிட்டே இருக்க? நான் எத்தனை தடவை சொல்றது, சும்மா சும்மா ஏதாவது சொல்லாதேன்னு. ஏண்டி, நீ விட்டு குடுக்கறதுக்கு ஒரு அளவே இல்லையா? சின்ன வயசுல இப்படிதான் அவ பெரிய ஸ்கூல்ல படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கிறதுக்காக நீ குடும்ப கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் படிச்ச. அக்கா பெரியவளாகி இன்ஜினியரிங் தான் சேருவேன்னு சொல்லும் போது நீ அக்காவுக்காக டிப்ளமோ கோர்ஸ் போய் படிச்ச. நீ உடுத்துற துணியில இருந்து யூஸ் பண்ற மொபைல் வரைக்கும் அக்காவுக்கு பிடிக்கும் அக்காவுக்கு பிடிக்கும்னு உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் அவளுக்காகவே விட்டு கொடுக்குறியடி. இதுக்கு ஒரு அளவே இல்லையா? இன்னும் எத்தனை நாளைக்கடி அக்கா சந்தோஷமா இருக்கணும் அக்கா சந்தோஷமா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுப்ப? உனக்கு நீ எந்த சந்தோஷமும் இல்ல. இப்போ இந்த ஐடியா வேற. இன்னும் என்னெல்லாம் பண்ணலான் இருக்கியோ? அவ ஆசைப்பட்டான்னு என்ன வேணா பண்ணுவியா நீ? இதெல்லாம் தப்பு இல்ல? அம்மா, இதெல்லாம் பண்றத வச்சு என்ன பார்க்க முட்டாள் மாதிரி தெரியுதா? நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேம்மா. எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா அதை என்னால ஈஸியா கடந்து போக முடியும். ஆனா அக்கா அப்படியா? அவளுக்கு ஒரு விஷயம் கிடைக்கலன்னா ரொம்ப உடைஞ்சிடுவாம்மா. அந்த மாதிரி அவ இருக்க கூடாது. என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும்மா. அது மட்டும் இல்ல, மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது தான் இருக்கிறதுலயே பெரிய சந்தோஷம். ஏண்டி, உன்கிட்ட பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? இதெல்லாம் எங்க போய் முடியுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா, எல்லாம் நல்லதாவே நடக்கும். அக்காவை பாரு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னு. இந்த சந்தோஷம் அவளுக்கு வாழ்க்கை பூரா கிடைக்கணும். அத பார்த்து நான் சந்தோஷப்படணும். இதுதான் என் ஆசை. அண்ணாமலை சில்க்ஸ் நடத்துற பிரத்யேக காம்படிஷன்ல இது பெண்களுக்கான போட்டி. யாரு வேணும்னாலும் கலந்துக்கலாம். போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு அண்ணாமலை சில்க்ஸில் பிராண்ட் அம்பாசிடராக இருப்பார்கள். மேலும் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்படும். இரண்டாவதாக வெற்றி பெறுபவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்படும். காம்படிஷன் நடத்துறீங்களா அண்ணாமலை? இந்த சான்ஸ் நான் நழுவ விட்டுருவனா? வீட்டுக்கு வந்து சொத்து கேட்டாதானே தரமாட்டேன்னு சொல்றீங்க. இந்த போட்டியில ஜெயிச்சு பிராண்ட் அம்பாசிடரா மறுபடியும் கடைக்குள்ளேயே வர. எலி மலை கொடையிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொடைஞ்சு மொத்த சொத்தையும் அடையிறனா இல்லையான்னு பாருங்க. நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது பூஜா. என்ன நடக்காது? இப்ப நியூஸ பார்த்து காம்படிஷன்ல கலந்துக்கலாம்னு நினைச்சியே, அதான் நடக்காதுன்னு சொல்றேன். ஓபன் காம்படிஷன் தானே சொல்லிருக்காங்க. ஏன் நான் கலந்துக்க கூடாதா? கலந்துக்க கூடாதுன்னா கலந்துக்க கூடாதுதான். நான் அந்த காம்படிஷன்ல கலந்துப்பேன். எந்த கடையில இருந்து அந்த அண்ணாமலை என்ன துரத்தி வெளியே அனுப்புனாங்களோ அதே கடைக்கு பிராண்ட் அம்பாசிடரா நான் போவேன். உன்னோட நோக்கம் சரியானதா இருந்தா நான் உன்னை தடுக்க மாட்டேன். ஆனா நீ என் சித்திய பழி வாங்கணுங்கிறதுக்காக இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறேன். கௌதம், இதுக்கு பேரு பழி வாங்குறது இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். எனக்கான மரியாதைய நானே எடுத்துக்கிறேன்னு அர்த்தம். நீ என்ன காரணம் சொன்னாலும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். நான் உன்கிட்ட பெர்மிஷன் கேட்கல கௌதம். பாக்கெட்ல காசு இல்லனாலும், பொண்டாட்டிய சந்தோஷமா வச்சுக்க துப்பு இல்லனாலும் அதிகாரம் மட்டும் தோல் பறக்குது. எப்ப பார்த்தாலும் பணம் பணம் பணம்னு அலையிற பூஜா. உண்மையிலேயே என்ன லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியா இல்ல பணத்துக்காக கல்யாணம் பண்ணியா? ஆமாடா, நான் பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணேன். வெல்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். இந்தாங்க. இத புடி. வாங்க சார். வாங்க.
வணக்கம் வெல்கம் சார். எப்படி இருக்கீங்க அண்ணாமலை? நல்லா இருக்கேன் சார். மா, நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இருக்கட்டும்மா. என் பொண்ணு நிச்சயதார்த்தத்துக்கு வந்த எல்லாரும் அவ புடவைய பாராட்டி தள்ளிட்டாங்க. என் பொண்ணு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா, கல்யாணத்துக்கும் அண்ணாமலை சில்க்ஸோட முகூர்த்த புடவை தான் வேணும் அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் சார். சிறப்பா பண்ணிடலாம். நன்றிங்க. ஹலோ மேம். வணக்கம். இந்தாங்க. நல்லா இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். அண்ணாமலை மேடம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். ரொம்ப வெல்கம். ரொம்ப நன்றி.